ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கட் பண்ண லைனிங் கிளாத், ட்ரெஸ் மெட்டீரியல் இது ரெண்டையும் எப்படி சேர்த்து வச்சு ஒரு சுடிதார் டாப் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் அளவு சுடிதார் வச்சு எப்படி அளவெடுக்கிறது, அதை பேட்டர்ன் ஷீட்டில் எப்படி லே அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த லே அவுட்டை வச்சு எப்படி லைனிங் கிளாத் அப்புறம் சுடிதார் மெட்டீரியல் இதெல்லாம் கட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஷோ பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அண்ட் அதோட லிங்க்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது லைனிங் கிளாத் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு சுடிதார் மெட்டீரியலையும் சேர்த்து எப்படி ஒரு சுடிதார் டாப் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத்தோட அந்த பாடி பார்ட்டோட லைனிங் கிளாத்தில் ஒரு பார்ட் எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு அதோட கீழே, அதாவது அந்த அடிச்சுற்றளவுன்னு ஒரு அளவு எடுத்தோம் இல்லையா, அந்த பார்ட்டை வந்து இப்படி ரெண்டாக மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரெண்டாக மடித்து இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல மடிப்போட கார்னர், இந்த கார்னரில் இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே போல் இன்னொரு பாடி பார்ட்டையுமே கீழே மடித்து தைச்சிருங்க. இதுக்கப்புறமா மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பண்ணது லைனிங் கிளாத். லைனிங் கிளாத்தில் கீழே மட்டும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கோம். அடிச்சுற்றளவு வந்து மடித்து தைச்சிருக்கோம். இது மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் வச்சுக்கோங்க மேலே. அதாவது நல்ல பக்கம் மீன்ஸ் ரைட் சைடு, நமக்கு மேலே விசிபிள் ஆகும் இல்லையா, அதுதான் நல்ல பக்கங்கிறது ட்ரெஸ்ஸில். இந்த கிளாத்தில் தெரியல நல்ல பக்கம் கெட்ட பக்கம், பட் நம்ம ஏதாவது ஃப்ளாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நல்லா விசிபிள் ஆகும் நம்மளுக்கு. நல்ல பக்கத்துக்கு மேலே தான், நல்ல பக்கத்துக்கு மேலே நெக் போர்ஷனில் கரெக்டாக சென்டராக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஆமாம், கொஞ்சம் கீழே இருக்கணும் மேம், கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டியிருக்கேன். இருங்க, நம்ம இறக்கி வெட்டணும் இல்லையா, அந்த அளவுக்கு வெட்டும்போது கொஞ்சம் இறக்கி ஏற்றி வெட்டணும்ல, அந்த மெஷர்மெண்ட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கை சுற்றி பின் பண்ணிக்கலாம், அது சேஃப்டிக்காக, நகராமல் இருக்கிறதுக்காக. பின் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி இங்கே லாக் ஸ்டிச்னா முடிச்சு போடுறது, சரிங்களா? முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை சுற்றி நம்ம மெயின் கிளாத் எக்ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். மெயின் கிளாத்தோட கட் பண்ணணும். ஆமாம், மெயின் கிளாத்தில் நெக் ஷேப் எடுத்துக்கிறோம் நம்ம. எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல குட்டி குட்டியாக ஸ்லாண்டிங்காக கட் கொடுப்போம். அது வந்து ஸ்டிச்சில் படக்கூடாது அந்த கட்டு. இந்த இப்படி சின்ன சின்ன கட் கொடுக்கறதுக்கு பேர் நாட்ச்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ஸ்லீவ் கட் பண்ணுறப்போ அது மார்க்கிங்காக யூஸ் பண்ணோம் அந்த நாட்ச்சு. இது வந்து இந்த மாதிரி கட் கொடுத்து திருப்பினா மட்டும்தான் நெக்கில் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும், இல்லைனா நெக்கை சுற்றி சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். மெயினாக ரவுண்ட் நெக்கை விட ஷார்ப் கார்னர் இருக்கிற நெக்குக்கு இந்த நாட்ச் கொடுக்கறதுங்கிறது மெயின். நாட்ச் கொடுக்கலன்னா ஷார்ப் கார்னர் கிடைக்காது. போட் நெக்ன்றதுனால கார்னர் இல்லை, சட்டன் திரும்பிச்சு. இதுவே ஷார்ப் கார்னராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டீப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் அந்த ஸ்டிச்சில் வந்து படக்கூடாது. இதுக்கு மேலே எட்ஜில் டாப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இந்த எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓரமாக இருக்க மாதிரி
ஸ்டிச் போட்டாச்சு. இந்த ஸ்டிச் எதுக்காக போடுறது அப்படின்னா அழகுக்காக போடுறது, ஃபினிஷிங்காக போடுறது. இப்போ இன்னொரு பார்ட் எடுத்துக்கலாம். அதே தான் இதுலேயும், ஏன்னா போட் நெக்குங்கிறதுனால பின்னாடி முன்னாடி 2 பக்கம் போட் நெக் தான் வைப்போம். இப்போ மொதல் பண்ணது ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு. இப்போ இது வந்து பேக் சைடு. பேக் சைடு சேம் அப்படிதான். அதாவது துணியோட நல்ல பக்கம் மீன்ஸ் நமக்கு விசிபிள் ஆகிற சைடுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேலே பார்த்தா தெரியுதுல, அந்த சைடு லைனிங் கிளாத்தை வச்சு பின் பண்ணிக்கிறோம். ஸோ போட் நெக்ன்றதுனால பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி வரும். ஸோ எப்படி நம்ம மொதல் ஃப்ரண்ட் பண்ணமோ அதே சேம் அதே ப்ராசஸ் தான். பின் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிடலாம். மெயின் கிளாத்தில் நெக்கோட ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாச். முன்ன என்ன ஒர்க் பண்ணமோ சேம் அதே நாச் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிடுங்க. திருப்பிட்டு டாப் ஸ்டிச். அதுவும் டிசைனுக்காக. டிசைனுக்காக. இப்போ டாப் ஸ்டிச் கொடுக்கும்போது திருப்பினதுக்கப்புறம் இந்த எட்ஜில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி கொடுக்கும்போது இந்த லைனிங் கிளாத் வந்து மேலே தெரியக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி மடக்கி வச்சிடணும். டாப் ஸ்டிச் கொடுக்குறப்போ இப்படி லைட்டாக விட்டிங்க அப்படின்னா லைனிங் கிளாத் மேலே விசிபிள் ஆகும். தெரியாத மாதிரி கொடுக்கணும். ஃபினிஷிங் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நெக்கோட ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இந்த லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணிடணும். அதுக்கு இந்த லைனிங் கிளாத்தோட எட்ஜஸில் ஸ்டிச் கொடுத்துட்டு வரணும். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடணும். இப்போது இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துணியோட பிரெத் வந்து அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. பட் நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டும் போது ஒரு 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, இந்த மாதிரி நகுந்தாலும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் விடுறது. சப்போஸ் உங்களுக்கு இது ஈக்குவலாக வைக்க வராது அப்படின்னா சுற்றி சைடில் ஃபுல்லாக நம்ம நெக்குக்கு பின் பண்ண மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சுடிதார் ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் கட் பண்ண அந்த லேஅவுட் போட ட்ராயிங்கு இதெல்லாம் தான் டைம் எடுக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.
இப்போ நம்மளோட ஒரிஜினல் அளவு லைனிங் கிளாத் தான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். சுடிதார் மெட்டீரியல் விட சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் ரேட் ரொம்ப ஆகும். அதை விட அது அமையிறதுங்கிறது அந்த பெரிய விஷயமா இருக்கும். நம்மளுக்கு ஃபிட்டிங் கிடைக்கிறது இது எல்லாமே. இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்துருக்க இந்த மெத்தட் நார்மலாக பேசிக் தெரியாதவங்க கூட இதை பண்ணலாம். அந்த மாதிரி மெத்தட் தான். அதாவது அவங்களுக்கு வந்து மிஷின் வந்து ரன் பண்ண தெரியும் அப்படின்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்த்தா கூட பண்ணிடலாம். கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, படிப்பறிவு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்ணில் பார்த்து பண்ணக்கூடிய அந்த திறமை இருந்துச்சுன்னா போதும், இந்த மெத்தடில் ஈஸியாக பண்ணிடலாம். டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகும் கண்டிப்பாக. ஆமாம். இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் ரெண்டுலேயுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து துணியோட நல்ல பக்கங்கிறது இதுதான், விசிபிள் ஆகிற சைடு தான் நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்று பார்த்துக்கிற மாதிரி வச்சுக்கணும், ஒன்று மீட் பண்ணிக்கணும். ரெண்டு நல்ல பக்கமும் இப்படி வச்சா மீட் பண்ணும். ஷோல்டர் ரெண்டும் ஒன்றா பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச் இறக்கி ஸ்டிச் பண்ணிடுங்க. லாக் ஸ்டிச் போட்டு. ஷோல்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டிச் போடாமல் எப்போவுமே ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கிறது சேஃப். ஷோல்டர் அடிக்கிறப்ப எப்போவுமே நெக் போர்ஷன்லேருந்து தான் அடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நெக் போர்ஷன் நம்ம முடிச்சாச்சு, ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட பாடி பார்ட்டில் இருக்க மெயினான விஷயத்தில் ஒன்று முடிச்சிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷனுக்கு போகலாம். ஸ்லீவ் போர்ஷனில் இதில் எப்படி வந்து லைனிங்கை வச்சு மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்லீவ்லேயுமே லைனிங்கை மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிடணும். இது ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் இந்த பார்டர் போர்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த 1/4 இன்ச் மடித்து தைக்கிறோம். இதுவே நார்மலான ஸ்லீவாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக மடித்து தைச்சிக்கலாம். இது வந்து துணியோட ராங் சைடு வச்சுருக்கோம், அதாவது விசிபிள் ஆகாத சைடு வச்சுருக்கோம் இதை. சரிங்களா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணோன்னா நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறப்போ ரைட் சைடு வைங்க, விசிபிள் ஆகிற சைடு வைங்க, நல்ல பக்கம் வைங்கன்னு சொன்னோம் இல்லையா? இது அட்டாச் பண்ணுறப்போ ராங் சைடு வச்சுருக்கோம், கெட்ட பக்கம் வச்சுருக்கோம், விசிபிள் ஆகாத சைடு வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிடுறோம்.
பாடி பார்ட்டில் கட் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்லீவில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணிடுங்க. மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இப்போது இந்த வந்து இப்படி விரித்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த ஷோல்டரோட இந்த அட்டாச் இருக்கு இல்லையா, நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி வச்சுருக்கோம், விசிபிள் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் இருக்குல்ல, இதுவும் ஆல்ரெடி நம்ம நாச் கொடுத்தோன்னு சொன்னோம்ல, அந்த ஸ்லீவோட சென்டர், அந்த நாச்சும் இப்படி சேர்ந்த மாதிரி வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் முன்னே சொன்ன மாதிரி 2 நல்ல பக்கமும் ஒன்றோட ஒன்று மீட் பண்ணிக்கணும். இப்படி வச்சா தான் மீட் ஆகும். ஸோ அந்த 2 நாட்சும் ஜாயின் ஆகும். ஆமாம், 2 நாட்ச் இல்லை, இந்த ஜாயிண்ட்டும் இந்த நாச்சும் ஜாயிண்ட் ஆகும். கீழே நம்ம நாட்ச் பண்ணல இல்லைங்களா? இல்லை, ஷோல்டரோட ஸ்டிச் அது. ஸோ அந்த நாட்ச் இருக்கிறதுனால ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த நாட்ச் போட்டது. அகைன் தைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் தள்ளி தைக்கணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நெக்குக்கு நம்ம பண்ணோம்ல, சேம் அதே. நார்மலாக சுடிதார் டாப் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லிட்டு நல்லா பர்ஃபெக்டாக வர்றதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் ஷோ பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் நெஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.